வணக்கம். சிறுவர்களை உற்சாகப்படுத்தவும் மகிழ்ச்சிப்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் ஒரு சில தீயணைப்பு நிலையங்கள், கனடாவில் உள்ள ஒரு சில தீயணைப்பு நிலையங்கள் மக்கள் பார்வைக்காக வருடத்தில் ஒரு நாள் இவ்வாறு திறந்து விடப்படும். நீங்கள் உள்ளே சென்று தீயணைப்பு நிலையம், அதேபோல் தீயணைப்பு வாகனங்கள் என்பவற்றை பார்த்துக் கொள்ளலாம். சிறுவர்களோடு சிறுவராக இணைந்து நானும் அங்கே சென்றிருந்தேன். டொரண்டோவில் 84 தீயணைப்பு நிலையங்கள் உள்ளதாகவும் 437 தீயணைப்பு நிலையங்கள் ஒன்டாரியோ மாகாணம் முழுவதாகவும் உள்ளதாகவும் சொல்லியிருந்தார்கள். இன்னும் தீ ஏற்படுகின்ற போது எவ்வாறு செயற்படுவது என்ற விளக்கங்களையும் அங்கே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் உள்ளேயும் நாங்கள் சென்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய தமிழ் தீயணைப்பு வீரர் ஒருவர் இங்கே இருந்தார், மதுசன். அவர் தன்னுடைய 2 வருட படிப்பினை முடித்துவிட்டு இப்பொழுதுதான் அவர் இணைந்து கொள்ள இருக்கின்றார் தீயணைப்பு வீரராக. இவரை போல் இன்னும் பல வீரர்கள் வேறு பல நிலையங்களில் கடமையாற்றுகிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், அதேபோல் இவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் சொல்லிக்கொண்டு அவர் சொல்லியிருந்தார், இன்னும் மேலும் பலர் வந்து இணைந்து கொள்ள வேண்டும், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இந்த கல்வியினை கற்று தீயணைப்பு வீரர்களாக இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் எங்களோடு கேட்டுக்கொண்டார்.